ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம புதுசாக ஒரு கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணோம்னா எந்தெந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ முதல் விஷயம் என்னென்னா, பழைய கம்பெனியோட புது கம்பெனியை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அந்த கம்பெனியில் அது அப்படி இருந்துச்சு, இது இப்படி இருந்துச்சு அப்படின்ற பில்டப்லாம் வேணாம். புதுசாக இருக்கிற கம்பெனியில் என்னன்றதோ அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கங்க, ஓகே? ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட கான்ஃபிடென்ஷியல் சீக்ரெட். ப்ரீவியஸாக ஒரு கம்பெனியில் ஒரு சில டேட்டா பேஸ் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். அந்த விஷயத்தெலாம் இங்கே புதுசாக போயிருக்க இடத்துல அங்கே அப்படி இருந்துச்சு, இங்கே இப்படி இருந்துச்சு அப்படின்றத மட்டும் என்றைக்குமே கன்வே பண்ணாதீங்க. அது உங்களை பற்றின நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறக்கு மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அடுத்து என்னென்னா, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, உடனே ஜாயின் பண்ண உடனே ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்குள்ளே போயிட வேணாம், சரிங்களா? அவங்கள பற்றி இவங்ககிட்ட குறை சொல்கிறது, இவங்கள பற்றி அவங்ககிட்ட குறை சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ உள்ளே போனீங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிரும் ஆப்பு. மேனேஜரோட ஆர்கியூமெண்ட் பண்ணவே கூடாது. ஸோ ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதை கன்வே பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப என்ஷூர் பண்ணுங்கள், ஓகே? ஈஸி, டூ ஃப்ரெண்ட்லி. ஜாயின் பண்ண ஒரு வாரத்துலேயே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உங்களை பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கொட்டிடக்கூடாது. ஸோ ஒரு சில பவுண்ட்ரிஸை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே, ஃப்ரெண்ட் ஆகிட்டாலுமே ஒரு சில பவுண்ட்ரிஸை மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் நாளைக்கு எடுத்தவங்க ஊற்றுன்ட்டு நம்மளை பற்றின பர்சனல் டீட்டெயிலை அப்படியே போட்டு உடச்சிடக்கூடாது, சரிங்களா? உடச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஓகே? தென் கம்பெனி பாலிசியை பற்றி, புதுசாக போகிற கம்பெனியில் ஒரு சில பாலிசிஸ் இருக்கும். அட்டண்டன்ஸாக இருக்கட்டும், ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஸோ அதர் திங்ஸாக இருக்கட்டும், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, புதுசாக போகிறவங்ககிட்டலாம் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க மேனேஜர்ஸ். அதை பண்ணலைன்னா, இதவே பண்ண முடியல, அப்புறம் எதுக்கு நான் உன்னை வேலைக்கு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி நினச்சிருவாங்க. ஸோ அதுக்காக நான் சொன்னேன். தென் அன்ரியலிஸ்டிக் ப்ராமிசஸ். ஸோ உங்களால் முடியாதுன்ற விஷயத்த முடியும்னு மட்டும் என்றைக்குமே கமிட் பண்ணாதீங்க. ஸோ அப்படி சொல்லிவிட்டு அவஸ்தைப்படாதீங்க, ஓகே? தென் ஆஃப்டர் தட் இமிடியேட்டாக எனக்கு ப்ரொமோஷன் வேணும், சேலரி ஹைக் வேணும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பு கூடயும் புது கம்பெனிக்குள்ளே போகாதீங்க. போனீங்கன்னா ஏமாந்து போவீங்க. அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, உள்ளே போனோடனே ஒரு சில வருஷக்கணக்கான ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வேறு கம்பெனியே கிடைக்கலையாடா, போய் சுற்றி சுற்றி இந்த கம்பெனியில் சேருவியா, உனக்கு வேறு கம்பெனி நல்ல கம்பெனியே கிடையாதா இப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் அவங்கள செக் பண்ணி பார்த்தோம்னா குறைஞ்சது 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஸ்டாஃபாக இருப்பாங்க. அவங்களாம் போக மாட்டாங்க, புதுசாக நம்மளை அனுப்பி விட்ருவாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் அனுபவிச்சிருக்கேன், ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க புதுசாக ஒரு கம்பெனிக்குள்ளே போகும்போது. ஸோ இதெல்லாம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஸோ இதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். நான் உங்கள் கார்த்திக், அருண் கார்த்திக். டாட்டா, பாய் பாய்.